வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலுக்காக அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கலாக்கந்த். இந்த கலாக்கந்த் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதோடைய மில்க் சாலிட்ஸ் வந்து ஹார்டாகவும் ரப்பரியும் ஆகிடுதுன்னு. அதுக்கான காரணம் வந்து பால் நல்லா கொதித்து வரும்போதே இல்லை நம்ம வந்து வினிகர் சேர்த்து இதை கர்டில் பண்ணக்கூடாது. பால் நல்லா கொதித்து முடித்ததன் பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலுடைய டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியானதன் பிறகு தான் இதில் நம்ம வினிகர் சேர்த்து இதை கர்டில் பண்ணணும். அண்ட் கர்டில் ஆனதன் பிறகு இதை உடனே எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அது மேலே வந்து கொஞ்சம் கோல்ட் வாட்டர் ஊற்றணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த பன்னீரோட டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அப்படி கம்மியானதன் பிறகு நம்ம வந்து இந்த கலாக்கந்த் செஞ்சோம் அப்படின்னா இது மில்க் சாலிட்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். கலாக்கந்த் செய்கிறதுக்காக இங்கே ஒரு பேனில் நான் வந்து 1 லிட்டர் அளவு பால் வச்சுருக்கேன். இந்த பால் வந்து நல்லா பொங்கணும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். பால் வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா பொங்கிடுச்சு. இப்போ உடனடியாக நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிப்போம். பாலுடைய சூடு வந்து நல்லா கம்மியாகணும். அப்படி கம்மியானதன் பிறகு இந்த பாலை திரிக்கிறதுக்காக இதில் 1 டீஸ்பூன் அளவு நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், இதை வந்து நல்லா திரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மில்க் சாலிடும் இதில் இருக்க தண்ணியும் ரெண்டும் தனியாக செப்பரேட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த பால் வந்து மில்க் சாலிடாகவும் வாட்டராகவும் செப்பரேட் ஆனதன் பிறகு இதை நம்ம உடனடியாக வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும். அதுக்காக இங்கே ஒரு பவுல் மேலே ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு மஸ்டிங் கிளாத் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றினதன் பிறகு இந்த பன்னீருடைய சூடை கம்மி பண்ணுறதுக்காக மறுபடியும் இது மேலே வந்து நான் கோல்ட் வாட்டர் ஊற்றிக்கிறேன். அப்படி செய்யும் போது தான் நமக்கு இந்த பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கலாக்கந்தில் போடும்போது இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு எல்லா முனையுமே நம்ம வந்து ஒன்றா சேர்த்து தண்ணியே இல்லாத அளவுக்கு இது நல்லா வந்து நம்ம பிழிஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சதன் பிறகு இது மேலே ஒரு வெயிட் ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு 1 to 2 hours வந்து நல்லா ரெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்யும் போது இதுக்குள்ளே இருக்க தண்ணி வந்து இன்னும் வெளியேறும். ஒரு 1 to 2 hours கழித்து நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், தண்ணியே இல்லை, வெறும் பன்னீர் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த பன்னீரை நான் இங்கே கீழே வச்சுருக்க பவுலில் வந்து வச்சுக்கிறேன். நம்ம கையை யூஸ் பண்ணி இந்த பன்னீரை நல்லா உதிரியாக சின்ன சின்ன பீசஸாக வந்து பிச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த பன்னீரை வந்து நல்லா உதிரியாக ஆக்கினதன் பிறகு இதை எடுத்து நம்ம வந்து சைடில் வச்சுப்போம். இங்கே வேற ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 1/2 லிட்டர் அளவு பால் ஊற்றிருக்கேன். இந்த பால் வந்து நல்லா பொங்கி நல்லா சுண்டணும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். பால் வந்து நல்லா சுண்டிடுச்சு. ஒரு வாட்டி இது நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டதன் பிறகு நம்ம உதிரியாக ஆக்கியிருக்க இந்த பன்னீரை வந்து இந்த பாலில் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீரை இந்த பாலில் சேர்த்ததன் பிறகு ஒரு வாட்டி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த பாலை நம்ம நல்லா சுண்ட விடணும். நமக்கு பார்க்கும்போது இந்த பன்னீர் மட்டும்தான் தெரியணும், பால் தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு இது மறுபடியும் நல்லா சுண்டணும். நான் சொன்ன மாதிரியே பால் நல்லா சுண்டி வெறும் பன்னீர் மட்டும்தான் இருக்குது. இந்த நேரத்தில் நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக இதை நான் வந்து சர்க்கரையோடு சேர்த்து அரைத்த ஏலக்காய் தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு இதில் வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் இது நல்லா தண்ணி விட்ட மாதிரியாகும். இதுவும் நல்லா சுண்டற அளவுக்கு நம்ம விடாமல் இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது வந்து கீழே தீயாமல் இருக்கும். அவ்வளோதான், இந்த கலாக்கந்த் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கலாக்கந்தோடைய சூடு ஆறுனதன் பிறகு நான் வந்து ஒரு பிளேட்டில் இதை அழகாக போர்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் கடைசியாக இது மேலே நான் சிறிதாக நறுக்கிய பாதாம் கூடவே சிறிதாக நறுக்கிய பிஸ்தாவும் வந்து மேலே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டியான கலாக்கந்த் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான கலாக்கந்த் ரெடி ஆயிடுச்சு. இந்த கலாக்கந்த் நான் எப்படி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.